சங்க காலம். கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எது? பூம்புகார். பூம்புகார் வணிக ரீதியாக எத்தகைய நகரம்? துறைமுக நகரம். பூம்புகார் எங்குள்ளது? வங்காள விரிகுடாவில் காவிரி கலக்கும் இடத்தில், தற்போதைய மயிலாடுதுறை அருகே. பூம்புகாரின் வேறு பெயர்கள் என்ன? புகார், காவிரி பூம்பட்டினம். பூம்புகார் யாருடைய துறைமுகம்? சோழர்கள். பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகம் குறித்து கூறும் இலக்கியங்கள் எவை? பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் நாயக நாயகி யார்? கோவலன் கண்ணகி. கோவலனின் தந்தை யார்? மாசாத்துவன் பெருவணிகன். கண்ணகியின் தந்தை யார்? மாநாயகன் பெருங்கடல் வணிகன். பூம்புகார் நகரத்து வணிகர்கள் பொருளை அதிக விலைக்கு விற்பதை தவறான செயல் என கருதினர் என கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? கடலூர் உருத்திரங்கண்ணனார். பொ.ஆ.மு. 2ஆம் நூற்றாண்டு. பூம்புகாரில் இறக்குமதியான பொருட்கள் எவை? தங்கம். வடமலையிலிருந்து சந்தனம். மேற்கு தொடர்ச்சி மலை முத்து. தென்கடல் பகுதி பவளம். கிழக்கு பகுதி உணவுப் பொருட்கள் ஈழம். மேலும் கருமிளகு தரைவழியிலும் குதிரை கடல் வழியிலும் இறக்குமதி ஆனது. பூம்புகார் எந்த காலம் வரை சிறப்புற்று விளங்கியது? பொ.ஆ.மு. 200 வரை. சங்கம் வளர்த்த நகரம் எது? மதுரை. மதுரைக்கு அருகே அகழ்வாய்வு நடைபெற்ற இடம் எது? கீழடி. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49 பேர். பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எங்கிருந்து இறக்குமதி செய்தார்? உவரி, தூத்துக்குடி மாவட்டம். உவரி எங்கு உள்ளது? கொர்க்கைக்கு அருகில். பாண்டியர்களின் துறைமுகம் எது? கொர்க்கை. பண்டைய தமிழகத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கிருந்தது? மதுரை. மதுரைக்கு பற்றிய குறிப்புகள் யாருடைய நூல்களில் காணப்படுகிறது? கிரேக்க வரலாற்று அறிஞர் மெகஸ்தனிஸ் சாணக்கியர். நாளங்காடி அல்லங்காடி என்றால் என்ன? நாளங்காடி என்பது பகல் பொழுது. அல்லங்காடி நாள் பகல். அல்லங்காடி என்பது இரவு பொழுது. அங்காடி இரவு. நாளங்காடி அல்லங்காடி எங்கிருந்தது? மதுரை. மதுரை தூங்கா நகரம் என அழைக்கப்பட காரணம் என்ன? இரவு பகல் வேறுபாடு இன்றி எப்பொழுதும் உயிர்ப்புள்ள நகரமாக விளங்குவதால். இரவு நேரத்தில் பெண்கள் அல்லங்காடியில் பொருள் வாங்கி செல்லும் அளவுக்கு பாதுகாப்பாக இருந்த நகரம் எது? மதுரை. அந்த நகரை சுற்றியுள்ள அகழியில் யானைகள் செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்தன. மதுரை. தமிழகத்தில் பண்டைய காலத்தில் பள்ளிகள் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்ட நகரம் எது? காஞ்சி. காஞ்சிக்கு கூடுதல் படிப்பு படிக்க வந்த சீன பயணி யார்? யுவான்ஸ்வாங். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார்? காளிதாசர். கல்வியில் கரையில்லா காஞ்சி என புகழ்ந்தவர் யார்? திருநாவுக்கரசர். புத்த கயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் களஞ்சியம் அல்லது காஞ்சியம் ஒன்று கூறியவர் யுவான்ஸ்வாங். தொண்டை நாட்டில் பழமையான நகரம் எது? காஞ்சி. புத்த கயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியம் ஒன்று கூறியவர் யுவான்ஸ்வாங். தொண்டை நாட்டின் பழமையான நகரம் எது? காஞ்சி. காஞ்சியில் பிறந்த சான்றோர்கள் சிலர் பெயர்களை கூறு. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படும் ஊர் எது? காஞ்சி. கைலாசநாதர் கோயில் எங்கு உள்ளது? காஞ்சி. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? பல்லவ மன்னன் ராஜசிம்மன். பௌத்த மதத்துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்?
காஞ்சியில். ஏரிகளின் மாவட்டம் எது? காஞ்சிபுரம். துறைமுக நகரம் எது? புகார். வணிக நகரம் எது? மதுரை. கல்வி நகரம் எது? காஞ்சி. பண்டைய தமிழகத்தில் பெருமை உணர்த்தும் பழமொழியை கூறுக. சேர நாடு வேழமுடைத்து, சோழ நாடு சோறெடுத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் எடுத்து. சேர நாடு தற்போது எந்த பகுதிகளை குறிக்கும்? கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, கேரள பகுதிகள். சோழ நாடு தற்போது எந்த பகுதிகளை குறிக்கும்? தஞ்சை, திருவாவூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. பாண்டிய நாடு தற்போது எந்த பகுதிகளை குறிக்கும்? மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு தற்போது எந்த பகுதிகளை குறிக்கும்? காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் வடக்கு பகுதி. நீர் வேளாண்மைக்கு சிறந்த சான்றாக இருந்த நகரம் எது? காஞ்சி. அடுத்த வீடியோவில் வரலாற்று சம்பந்தமான வேத காலத்தை பார்ப்போம்.